ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்து மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவார் போல். மனோஜ் ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட போய் நான் எதை எப்படி செய்யணும்னு கேட்டு டுபாக்கூர் ஜோசியர்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. இனி மனோஜ் கீழே இறங்க போகிறாரு, முத்து மேலும் மேலும் உயர போகிறாரு. நாடகம் வேறு மாதிரி போக போகுது. நாடகத்தை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சத்யாவும் ரேகாவும் அந்த ஊரில் போய் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணுறத ஊர்க்காரவங்க பார்த்துட்டு இவங்களை இட்டு பிள்ளை குட்டியெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் பாட்டி சொல்கிறாங்க, இந்த காலத்தில் இருக்க ஃபோனை பார்த்து கெடாத பிள்ளைங்க ஒன்றும் இந்த பிள்ளைங்க ரெண்டையும் பார்த்து கெடாதுங்க, நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்கள சத்தம் போட்டு பாட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்ச பிறகும் பார்த்தீங்கன்னா, முத்துவும் ரேகாவும் சத்யாவும் சொல்கிறாங்க, பாட்டி உங்களுக்கு எங்களை இட்டு கஷ்டமாக இருக்கா, சாரி பாட்டி, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கஷ்டம் இல்லை, நீங்கள் போய் சாப்பிட்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி பாட்டி சொல்கிறாங்க, முத்து நீ என்ன செய்கிற, நல்லா இருக்கியா, நீ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே விட்டுட்டு போயிட்ட, ஏன் பாட்டி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க வயசு கொஞ்சம் வயசு, இவங்களுக்கு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை முத்து, மேரேஜை முடிச்சிருவோம், நீ மேரேஜுக்காண்டி என்ன பண்ணணுமோ அதை முடி முத்து அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, இதுக்கு என்ன முயற்சி இருக்கோ அதை நான் சீக்கிரம் எடுத்துகிட்டு நாங்கள் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிச்சு. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.